கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு vlog போட்டு. வீட்டில் தனியாக இருக்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. பால் பாக்கெட்டு, முட்டை, தோசை மாவு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹோட்டல் போய்ட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வீட்டிலே பால், தோசை மாவுலாம் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய சேவ் பண்ணலாம். பாருங்கள், ஒரு 1/2 லிட்ரு பாக்கெட் என்ன ஒரு 23 ரூபா அன்றைக்கி. டிலைட்டு பால், 3 முட்டை. இன்றைக்கி முட்டை வந்து 7 ரூபா அப்படின்னா 3 முட்டை 21 ரூபா. இது இருந்துச்சுனாலே போதும். சரி, ஓகே. எப்படி ஒரு பால் பாக்கெட் வச்சு 2 நாள் ஓட்டுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு பால் பாக்கெட்டை வச்சு உடனே அதை காய்ச்சிட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி வேஸ்ட் ஆகி போயிடும். அடுத்த நாள் திருப்பி ஒரு பால் காய்ச்சுற மாதிரி இருக்கும். பால் பாக்கெட்டை எடுத்து கட் பண்ணிவிட்டு ஒரு சின்னமாக ஒரு டம்ளரை ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டு அப்படியே பால் பாக்கெட்டோட ஒரு சட்டியில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. அதை அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க எப்படி பால் கலக்கிறது, காஃபி கலக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் நான் சொல்லி தரணும்னு இல்லை, இருந்தாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். வாங்க. இது பாருங்க, 1/2 லிட்ரு பால் பாக்கெட்டு. இது வந்து பால் பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் பாலை ஊற்றிக்கிட்டு நரசூஸ் இன்ஸ்டன்ட் காஃபி பேக்கெட் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் காஃபி மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்கெட் வந்து உங்களுக்கு ஈவினிங்கே யூஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு மார்னிங்கும் வரும். பால் பாக்கெட்டை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி வச்சு சுட வச்சிட வேண்டியதான். ஸோ காஃபி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. பாலில் அப்படியே காய வச்சுட்டு ஜஸ்ட்டு இப்போ ஒரு கப்பு இது டம்ளர் எடுத்துகிட்டு அந்த டம்ளரில் லைட்டாக காஃபி தூளை போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு ஜீனி போட்டு காய்ச்சின பால் எடுத்து ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டிங்க அப்படின்னா காஃபி ரெடி. நல்லா ஆற்றிட்டு குடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், பால் பொங்கிடுச்சு. கைஸ், ரொம்ப சிம்பிளாக காஃபி போட்டாச்சு. வீட்டிலே போட்டுக்கலாம். வீட்டிலே போட்டுட்டோம்னா நமக்கு பனி சேவிங் தான். ஸோ நெக்ஸ்ட்டு மாவு பாக்கெட் எடுத்து தோசை ஊற்றிடலாம். சட்னியும் நானே வச்சிட்டேன். அப்போ யூடியூப்பை பார்த்து அப்படியே வெங்காயம், கேரட்டு எல்லாம் நறுக்கி, தக்காளிலாம் நறுக்கி, இந்த தக்காளி தொக்கு, தக்காளி சட்னி இதெல்லாம் வச்சு நானே பழகிட்டேன். ஸோ நீங்களும் பழகிக்கோங்க. வீட்டில் இருக்கும்போது நமக்கு பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு மணி சேவிங். நீங்கள் 2-3 நாளைக்கு வெளியே சாப்பிட்னீங்கன்னா ஒரு வேளைக்கு நீங்கள் தோசை மாவை வாங்கிக்கிட்டிங்கன்னா, ஒரு வேளைக்கு ஒரு தோசை ஒரு கலக்கி சாப்பிட்றீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ரூபா வரும். அதுவே காலைக்கும் நைட்டுக்கும் சாப்பிடும்போது 100 ரூபா வந்துடும். ஸோ மதியம் ஒரு மீல்ஸு 170 ரூபா. ஒரு நாளைக்கு 170 ரூபாய்க்கிட்ட சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் நான் பெரும்பாலும் மதியம் மீல்ஸ் வந்து தனியாக இருக்கும்போது சாப்பிட மாட்டேன். காலையிலையும் நைட்டு மட்டும் சாப்பிட்டுக்குவேன். ஸோ நல்லா சேவ் பண்ணிக்கலாம் மணியை. ஸோ நல்ல காஃபி. கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். காஃபி போடுறதுக்கும் கைப்பக்குவம் வேணும் இல்லையா? என்னமோ தெரியல, நம்ம காஃபி போட்டால் அந்த ஒரு கைப்பக்குவம் வரமாட்டேங்குது. அதே இது தான் தூளை தான் வந்து அம்மாவை போடுவாங்க, அதே இது தான் போடுவாங்க. சீனியும் அதே மாதிரி தான் போடுவாங்க. ஆனால் அவங்க போடுற பக்கம் நமக்கு வரமாட்டேங்குது. கைஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஃபைனலி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.